உருளைக்கிழங்கு வாசனை வீட்டையே தூக்குது. ஆனா இன்னும் யாரும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கல. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை யாருக்கும். உக்காந்து நிற்கிறத பார்த்தியா? காலங்காத்தால ஒரு வேலை இல்லைல்ல, அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்து உக்காந்துக்கிறாங்க மகாராணி சோத்துக்கு. அப்ப நீ மட்டும் எதுக்கு வந்தியா இங்க? நானும் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் நானாச்சும் இந்த வீட்டில் 2-3 வேலையை பார்க்குறேன். நீ என்னதான் செய்கிற இந்த வீட்டில்? ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறியா? உன் பெட்ரூமை முதல்ல நீ க்ளீனாக வச்சுக்கிறியா? அதை கூட என் பொண்டாட்டி தான் வந்து சரி பண்ணி விட்றா. நீ எல்லாத்தையும் கழிச்சு விட்டு போயிடுவ, அவள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப்பா. பெரிய மகாராணி இந்த அம்மா. இங்கே பாரு, இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை டீ எடுத்துக்கணும் ரூமுக்கு வா, டிஃபன் எடுத்துன்னு வந்து வெயின்னு எதனா சொன்னதை நான் கேட்டேன்னு வெய்ய, மண்டை இருக்காது உனக்கு. டெய்லி டீ யார் ரூமுக்கு தான் வந்து ஆகணும், அதெல்லாம் அவன் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு டிஃபன் அவள் தான் எடுத்து வைக்கணும், யார் ரூம் அவள் தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவள் இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்க வேண்டியது அவளோட கடமை, பொறுப்பு. அதை அவள் செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னு வெய்யி, அவங்க அம்மா வீட்டில் நான் போட்டு கொடுத்துருவேன். பேச்சு பற்றியா இதுக்கு? இந்த மகாராணிக்கு பண்ணி விட்டு செய்யறதுக்கு நான் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு கட்டின்னு வந்தேன். பாருடியே, இதோட உன் வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ. தேவையில்லாமல் அவளை வேலை ஏவணும்னு தெரிஞ்சுது. நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன். உன் பேச்சதான் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களேடா. அப்படி இப்படி நீ போட்டு கொடுப்ப. இங்கே தாண்டி நீ தப்பாக புரிஞ்சிருக்கிற. இந்த வீட்டு பெரியவங்க தான் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு பெரியவங்க இல்லை, எல்லா வீட்டு பெரியவங்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க உன்னை. ஏன்னா எல்லாருக்கும் சொல்லலாமா நீ சொல்லணும், நீ ஒரு கேடு கெட்ட ஜென்மன்னு அவங்களுக்குலாம் தெரியல, அதனால உன்னை நம்புறாங்க. ஆனால் மனோஜுக்கு அந்த அவசியம்லாம் இல்லடி. ஏன்னா ஏற்கனவே நீ அவர்கிட்ட மோசமாக பேசியிருக்கிற. அதுவும் இல்லாமல் அவர் மேலே பாலை குட்டியிருக்கிற. இந்த 2 கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நான் மட்டும் அவர்கிட்ட போயிட்டு நீ வீட்டில் பண்ணுற விஷயம், நந்தினிக்கு பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட போய் போட்டு கொடுத்தேன்னு வைய, நம்பிடுவார் மனுஷன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? உன் கல்யாணம் நின்று போயிட்டுண்டியே, உன்னையே வேணான்றுவாரு. சொல்லிட்டா போயிட்டு அவர்கிட்ட. என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? கல்யாணத்துல அவரு நிறுத்த மாட்டாரு. அவரு முதல்ல உன்னை நம்பவே மாட்டாரு. இப்போ பார்க்கலாமா? இப்போவே நிரூபிக்கிட்டா ஃபோன் பண்ணிட்டா அவருக்கு. வேணாம் வேணாம், அதெல்லாம் பண்ணாதா. என்ன நீ, உனக்கு என் வாழ்க்கை மேல அக்கறையே இல்லையா? ஓ, உன் வாழ்க்கையில் மட்டும் நாங்களாம் அக்கறை காட்டணும், எங்கள் வாழ்க்கையில எல்லாம் மட்டும் நீ உட்காந்து விளையாடுவே, அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன, உன் பொண்டாட்டி நான் வேலை வாங்க கூடாது அவ்வளோதானே? சரி சரி, எனக்கு வேண்டியதை நானே பண்ணிக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லைம்மா, நந்தினியை கூட நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது. எதனா பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு வையா, அடுத்த செகண்டே ஃபோன் போகும் மனோஜுக்கு. இங்கே பாரு, சும்மாலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காத. எனக்கு யாரையும் எதுவும் பண்ணணும்னாலும் அவசியம் இல்லை, சரியா? நீ வேலையை பார்த்துட்டு போ. போறண்டியே, ஆனால் நீ பார்த்து இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வைய கல்யாணம். ச்சே, எப்படி பேசிட்டு போறான் பாரு. இருடா இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு ஒரு நல்ல பெரிய ஆப்பா வைக்கிறேன் இரு. எங்க இந்த நந்தினியை வேற காணோம் இன்னும். காலையில வருவா, நல்லா அசிங்கப்படுத்தி விடலான்னு நினைச்சா இன்னும் வரலையே அவ. பூரியாச்சும் நான் சுட்டிருப்பேன்ல, எல்லாத்தையும் நீங்களே பண்ணி வச்சிட்டீங்க. யார் பண்ணா என்னடி அம்மா, வேலையாச்சு இல்ல, அதை பாரு. போங்கத்தா, டெய்லி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமா எழுந்து எல்லாத்தையும் நானே பண்ணி வைக்கிறேன் பாருங்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா ஊருக்கு போற விஷயத்த? இல்லத்த, இனிமேல் தான் சொல்லணும். அப்படியா? சரி விடுமா, நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மீனாக்கு. அப்புறம் மீனாவை இங்க வர சொல்லிடுறேன், அப்படியே சித்ராவையும் வர சொல்லிடுறேன். இன்னைக்கு சனிக்கிழமை தானே, சித்ராக்கு காலேஜ் லீவா தானே இருக்கும். ஆமாங்க, லீவ் தான். நல்லதுமா. சரி, நீ எத்தனை நாளுடா ஊர்ல இருக்க போற? நந்தினி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற வரைக்கும் இருக்கலாம்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? நந்தினி பெட்டரா ஃபீல் பண்ணணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நந்தினி இப்ப ஏதோ பிரச்சனையில இருந்து இங்க இருந்து கிளம்பி போறாளா என்ன? நான் அப்படி சொல்ல வரல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதான் இத்தனை நாள் இங்கே இருந்துட்டால எல்லார் கூடயும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஒன்றா இருந்தோம். இப்போ திடீர்னு ஊருக்கு தனியாக அவள் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் லோன்லியாக இருக்கும்ல, அதை தான் அப்படி சொன்னேன். சரிம்மா, புரியுது. அதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன்ல ஒன்றும் ஆகலையே. சரிதாண்டி அம்மா, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன கொஞ்ச நாளைக்கு உன் சிரிப்பையும் உன்னையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். என் வீட்டோட 2 மருமகளுங்களும் ஊருக்கு போறாளுங்க. எப்ப திரும்பி வருவாளுங்களோ? சீக்கிரமே வந்துருவோம், கவலைப்படாதீங்க. சரிடி என் தங்கமே, அந்த பூரி உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு போ டைனிங் டேபிளுக்கு. அங்க ஒரு குட்டி சத்தம் உட்காந்துருக்கு, அதுக்கு ஒரு 4 பூரியை போடு. 4க்கு மேல கொடுக்காதேன்னு. சரிங்க. மிரட்டி கூட கேப்பா, அப்ப கூட 4க்கு மேல கொடுக்க கூடாது, சரியா? சரிங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். வெரி குட் செல்லம். சரி, நீ எடுத்துட்டு போ. பேச்சு வாக்குல பாத்தியா, நான் என்ன கடையோட அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கடவுளே, இந்த மருதி இருக்கே ரொம்ப மோசமானது. இதோட பூரியை சுடும் போது ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பசங்க பூரியை சுட சுட சுட்டு போட்டதான் சாப்பிடுவாங்க. ஆறி போன பூரியை சட்டை பண்ணாதுங்க எதுங்களும் என்ன, இந்த ராகுல மணியும் தான் இப்படி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதுங்க சாப்பிட்டு முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நான் நிம்மதியாக பூரியை சுட்டு வச்சிடுறேன். அடடே, சந்தோஷுக்கு டிஃபன் தனியாக ரெடி பண்ணணும்ல, என்ன பண்ணுறது? மாவு இருக்கான்னு தெரியல ஃப்ரிட்ஜில். சரி போய் பார்ப்போம்.
நான் இன்னைக்கு ஆஃப் டே தானே உங்களுக்கு ஆஃபீஸு? ஆமாப்பா, ஆஸ் யூஷுவல் தான். மதியம் வந்துருவேன் வீட்டுக்கு. ஆனால் உனக்கு லீவ் தானடா, நீ எதுக்கு போற? நீ சாட்டர்டே சண்டே வீட்டில் தானே இருப்ப, ஆஃபீஸ்க்கு போக மாட்டல்ல? போக மாட்டேன் தான், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா. சப்ளையருங்களெல்லாம் பார்த்து பேச வேண்டியிருக்கு, அதான். சரிடா, ஃபுல் டே இருப்பியா இல்லை மதியம் வந்துருவியா? மதியம் வந்துருவாண்ணா. சரி, அப்போ ஈவினிங் நீயும் வரியாடா ஊருக்கு? நானே அதை சொல்லலான்னு தானே வந்தேன். நானும் வரேன். நம்ம நாளைக்கு ஃபுல்லாகவே அங்கே இருப்போம் ஊரில், சரியா? திங்கக்கிழமை ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு நம்ம ஊர்லேருந்தே கிளம்பி வந்துடலாம், என்ன சொல்கிற? ஓகேடா. என்னண்ணா ராகுல் உன் கூட வரேன்னு சொல்கிறேன், ஜாலியாகவே பேச மாட்டேங்கிற, ரொம்ப டல்லாக பேசுகிற. நீ வர்றது எனக்கு சந்தோஷம் தான்டா, ஆனாலும் நந்தினி பேச மாட்டேங்கிறா என்கிட்ட, அதான் கஷ்டமாக இருக்குது. ஓ, அதனால தான் என் அண்ணன் வயசு இவ்வளோ டல்லாக இருக்கா? சரி, நான் கவலைப்படாதீங்க. அவள் நீங்கள் ஊரில் கூட்டின்னு போய் விடுறீங்கல்ல, அந்த கோவத்தில் இருப்பா. சரியாயிடும். நாளைக்கு ஃபுல்லாக அவள் கூட தானே இருக்க போகிறீங்க, சரியாயிடும். ஐயோ, அது ஆஃபீஸ் போயிருமே நாளைக்கு. ஐயோ, என்னென்ன பண்ணுறது இப்போ? அதாண்டா எனக்கே புரியல. சண்டே கூட அவள் வேலைக்கு போகிறான், வேலையை விட்டு நில்லுடினாலும் கேட்க மாட்டா. நான் போய் தான் அவனு ஒத்த கல்ல நிற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஜாப்க்கு போகலாம்ல. இது ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குடா. கரெக்டு தான். நான் இந்த வேலையில் வீக் டேஸில் தான் லீவே கொடுக்குறானுங்க, வீக்கெண்டில் லீவே தரமாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நந்தினி ஊரில் இருந்து எப்படி நான் வேலைக்கு வருவா? லோகம் அம்மா மண்டே டு ஃப்ரைடே வேணால் கூட்டின்னு வந்துடுவார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லோகம் அம்மாவுக்கு லீவ் இல்லை. அந்த டைம் யார் நந்தினி ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போவா? நான் தாண்டா சாட்டர்டே சண்டேல அவளை கூட்டிட்டு வரணும். எப்படி நான் பண்ணுவேன்? அதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன்டா, டென்ஷன் ஆகாது. எவ்ரி ஃப்ரைடே நான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நந்தினியை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்கண்ணா, ஆனால் அது எவ்வளோ அலைச்சல் தெரியுமா? அலைச்சலாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது? என் அலைச்சலை விட அவளோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் இப்போதைக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன் விடு. ஆனால் எவ்ரி சாட்டர்டே சண்டே நீ மணியை இங்கேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஏன்னா அதை தனியாலாம் அனுப்ப முடியாது வேலைக்கு போகணும், சரியாடா? நீ பார்த்துக்கோத. அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமாண்ணா, நான் பார்த்துக்கிறேன் விடுண்ணா. இனிமேல் பாரு, எல்லா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மணிமேகலை உயிரை கையில் பிடிச்சின்னு ஆஃபீஸுக்கு போவா. ஏன்டா ஒழுங்காக ட்ரைவ் பண்ணு, பயமுறுத்தாத அவளை. அப்படி அதை பயமுறுத்தி கூட்டின்னு போகிறதுல தான் எனக்கு சந்தோஷமே அடங்கியிருக்குது. விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ நந்தினி பேசலன்னாலாம் ஃபீல் பண்ணாதண்ணா. நீ ஃப்ரீயாக விடு, அது சரியாயிடும். சரி. ரொம்ப குட்டு பயங்கரண்ணா நீ. ஆனா அது அவளுக்கு புரியலையேடா. அதெல்லாம் அவளுக்கும் தெரியும்ண்ணா. உங்ககிட்ட அவள் பேசாமல் இருக்கிறான்னா உங்களை பிரிஞ்சு போகிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ண்ணா. அதனால தான் கொஞ்சம் சண்டை போட்டு விட்டா அந்த கோபத்திலே அவள் கிளம்பி போயிடுவாள். அதுக்கு தான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியாயிடுவா. எனக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லைடா. ஆனால் என்கிட்ட அவள் எப்பவுமே சண்டை போடாமல் சந்தோஷமாகவே பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். பிரதர், இது ஆசை இல்லை, இது பேராசை. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்க நம்ம கிட்ட சண்டை போட்டுன்னு இருந்தால் தான் பிரதர் லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னு வைங்க, ஷானி மாதிரி இருக்கும். நீ இருக்கியே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நந்தினியை கிட்ட சண்டை போடும்போது தான் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் சும்மா சின்ன சண்டையாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, அவ்வளோதான். அதுவும் ஒரு செல்ல சண்டை தான் செல்லும். நீங்கள் கவலைப்படாதீங்க, பேசிடுவாவ. நான் செல்லம்மா உனக்கு? மூஞ்சியை போறனால பாருங்க, யாரு வேணாண்டுது. இந்த மூஞ்சியை தான் என் பொண்டாட்டி ரசிச்சு பாப்பா. நீங்களும் பாருங்க. சி, என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ரொம்ப நல்ல மூஞ்சினா. நந்தினி மாதிரியே நீயும் ஒரு இருக்குதாண்டா. நல்ல வசமா வந்து மாட்டிருக்கிறா பாரு. நந்தினி, என்ன உனக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதாடி? எதை கேட்குற? அதான் இந்த வெக்கம், சூடு, சொர்ண, மானம், அதெல்லாம். கேவலமாக பேசுறதை தவிர வேற எதுவும் பேச தெரியாதா உனக்கு? நான் அவளை தானே கேட்குறேன் காயத்ரி, உன்னையா கேட்டேன். நீ சொல்லுடியே, உனக்கு இருக்குதா? அதெல்லாம் இல்லையா? சொல்றியே, உன்னை தானே கேட்குறான், இருக்குதா இல்லையா? இப்போ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வா, காரணத்தை சொல்லிட்டு தான் திட்டணுமோ உன்னை? அப்படியே வச்சுக்க. அது சரி, உன்ன மாதிரி ஒரு மானங்கிட்ட ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லைடி. அது எப்படிடி டெய்லியும் கரெக்டாக எங்கள் வீட்டில் என்ன நாங்கள் சமைக்கிறோமோ அந்த நேரமாக பார்த்து கரெக்டாக இங்கே வந்துடுற? ஏண்டி அர்ச்சனாக்கா உனக்கு சாப்பாடே போடுறது இல்லையா? டெய்லி நீங்கள் வந்து தான் சாப்பிடணுமா என்ன? எதுக்கு இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? அவள் என்ன டெய்லி இங்கே சாப்பிட்றதுக்கா வரா? அப்படியே அவள் சாப்பிட்றதுக்கு வந்தால் மட்டும் என்ன பிரச்சனை இப்போ? நீ யார் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு? நான் இந்த வீட்டு பொண்ணாச்சே, நான் தானே இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். டெய்லி எங்கள் அம்மா இவளுக்காகவும் சேர்த்து தானே டிஃபன் பண்ணுறாங்க. சில நேரத்தில் இவள் சாப்பிடுவா, சாப்பிடாம போயிடுவா, அந்த டிஃபன் வீணாக தான் ஆகும். அப்படி எதுக்கு எங்கள் வீட்டு சாப்பாடை இவள் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் நந்தினி, உனக்கு வெக்கமாகவே இருக்காதா நந்தினி? உங்கள் வீட்டில் நீ சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு டெய்லி இங்கே வர? நீ வேணும்னே என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கு தோணுது. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இங்கே வரேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?
எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. நான் கூட ஆரம்பத்தில் நீ அண்ணனை பார்க்கறதுக்கு தான் இங்கே வரியோன்னு நினச்சேன். ஆனால் அப்புறமா தானே தெரிஞ்சுது நீ தின்றதுக்கு தான் இங்கே வர. எப்படி தான் உன்னெல்லாம் இப்படி இருக்க முடியுதோ? ஏதோ ஒரு நாள் 2 நாள் இப்படி வந்து சாப்பிடலாம், தினமும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அசிங்கமா இல்லை உனக்கு? இங்கே பாரு, செருப்பு பிஞ்சுக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானா நீ கூட தான் அர்ச்சனாக்கா வீட்டில் போய் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க. என் பிரியாக்கா வீட்டில் கூட தான் வாங்கி தின்றேன். ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் செஞ்சுருக்கீங்களா? நான் வந்து நக்கி தின்னவான்னு போய் தின்றல, வெக்கமே இல்லாமல் தின்றல. நீ மட்டும் இதுக்கு அடுத்து உங்கள் வீட்டில் போய் தின்ற? நக்கி தின்றனா? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? வார்த்தையை பார்த்து பேச சொல்லிட்டேன். நான் யார் வீட்டில் போய் சாப்பிட்டேன்? என்னை கூப்பிடாம நான் யார் வீட்லையும் போய் சாப்பிட்டதில்லை. இவ்வளோ மாதிரிலாம் நான் கிடையாது. அப்படியே யாரும் கூப்பிடலனாலும் வந்து தட்டை போட்டு வச்சு தின்றது. சி, உன் கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லு. உன்னை பற்றி ஊருக்கே தெரியும். வந்துட்டா இப்போ தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு. இன்னொரு தடவை வாயை திறந்து நந்தினி எதனா பேசணுன்னு வையே, நான் அடுத்து என்ன பண்ணுவேனே தெரியாது. அமைதியாக சாப்பிட்டு எழுந்துரு. பாத்தியாண்ணா எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கு பாத்தியா அந்த நாய்? எதுக்குடா இவ்வளோ கீழ்த்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா? எல்லாம் நந்தினியை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நான் இந்த நாய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. ச்சே, அவள் ஊருக்கு போறா, இன்னைக்கு கூட இப்படி பேசிட்டு போறான். இவளை சும்மானே விட மாட்டேன் நான். இருங்க நான் வரேன். இங்க பாரு காயத்ரி, நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுனால நீ எனக்கு சொல்லாதே சரியா? உனக்கு என்ன உரிமை இருக்கு என்னை கண்டிக்கிறதுக்கு? நான் பொறுமையாக தான் சாப்பிட்டு எழுந்துப்பேன், என் இஷ்டம் சரியா? முதல்ல நந்தினி, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ எதுக்கு இன்னும் நின்றுக்கிட்டு இருக்க மானம் கேட்டு போயிட்டு? ஏன்டி சுத்தமாக உன் உடம்புல வெக்கம்னா என்னன்னு தெரியாதாடி உனக்கு? உன் உடம்பு கூசாதாடி? இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் நின்றுக்கிட்டு இருக்க. மணி வாய் முறியா நீ? ஐயோ, இவன் எங்க இங்க வந்தா? பூரி செய்கிறாங்களே, இந்த பக்கமே இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சேன் நான். ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாவது அவன் வரதை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து இங்கே உட்காந்து தொலைச்சிட்டேனே. ஐயோ ஐயோ, எப்படி நிற்கிறா பாரு நந்தினி. எல்லாம் அண்ணன் பின்னாடி நிற்கிறாருன்னு தெரிஞ்சுதான் அமைதியாக இருந்தா போல இருக்கு இப்போ. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. என்ன வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்படியே வளர்த்துருக்காங்க வீட்டில் நம்மள? இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்க? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த பேச்செல்லாம்? நான் என்ன பேசணும்னா என்ன எதுக்கு திட்டுற இப்போ? வேணாம் மணி, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ற மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது, அரைஞ்சிருவோம் சொல்லிட்டேன். நான் தான் இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற நீ? அது அப்போ கூட நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலையண்ணா, ஃப்ரெண்ட்லியாக தானே பேசினேன். என்னை கூட தான் அவள் வெக்கம் இல்லையா மான இல்லையானெல்லாம் திட்டிருக்கா. இதெல்லாம் போய் நீ ஒரு விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்லியா பேசுறது வேற, வன்மத்தில் பேசுறது வேற. நீ பேசுனதெல்லாம் சத்தியமா ஃப்ரெண்ட்லியாவே இல்லை. நீ முதல்ல அவளை ஃப்ரெண்டை தான் பார்க்குறியா? பார்த்துட்டு இருந்தா இப்படி எல்லாம் பேச்சு வருமா உனக்கு? முதல்ல சாப்பிட்ற எனக்கு இதை பேசுறதுக்கே எரிச்சலா இருக்கு. என்ன பண்ணி நீ இப்படி ஆயிட்டு? நீ உனக்கு அவளை பிடிக்கலன்னா அவகிட்ட பேசாம இரு, கம்ப்ளீட்டா அவளை அவாய்ட் பண்ணிட்டு கூட தொலைஞ்சுக்க. ஆனா தயவு செஞ்சு இன்னொருத்தர் இப்படி பேசாத. பேசணுன்னு நான் சும்மாலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எதுக்கு நான் இந்த விஷயத்துலலாம் தலையிடுற? அவள் என் ஃப்ரெண்டு, அவள் என்ன வேணாலும் பேசுவான், நான் அவளை என்ன வேணாலும் பேசுவேன். நான் இப்போ அவகிட்ட சரியாக பேசுறதில்ல முன்ன மாதிரி. அதுக்குன்னு ஃப்ரெண்டு இல்லைன்னு ஆயிடுமா? அவள் எனக்கு ஃப்ரெண்டு தானே, நான் என்ன வேணாலும் பேசுவேன். நான் பேசுறதை கேட்டுட்டு அவளே வாயை முடிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னென்ன பிரச்சனை? நீ அவளை கல்யாணம் பண்ண போகிறதான், அதுக்குன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளெல்லாம் நீ தலையிடுறது நல்லா இருக்கு. இதே மாதிரி நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே தலையிட்டு பேசினா உனக்கு பிடிக்குமாண்ணா? பிடிக்காதுல்ல, திட்டுவல்ல, மேனஸ் என்னன்னு தெரியுமான்னு என்ன கேள்வி கேட்பல்ல. அதே தான் நானும் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு மேனஸ் தெரியும்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளெல்லாம் நீ வராத. நீ எல்லாம் எனக்கு மேனஸை பற்றி சொல்லிக் கொடுக்காது என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு மரியாதை இருக்கணும். நீ அவ்வளோ மரியாதையை நடத்திக்கிட்டு இருக்க. என்னென்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவள் வாயை முடிக்கிட்டு இருக்கானா? அது அவள் பெருந்தன்மை. உன்கிட்டயும் சரிசமமாக பேசி பேசி அசிங்கமாக்க வேணாங்கிறதுனால தான் அமைதியாக இருக்கா. அவளோட மனசை புரிஞ்சுக்க. இன்னொரு தடவை அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி எதனா பேசினா எதனா பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையன், ஒரே ஒரு ஃபோன் கால் தான். மனுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துட்டான்னு சொல்லுவேன். என் பேச்சை தட்டாமல் அவனும் கல்யாணத்தை நிறுத்துவான். நீயும் அவனும் கல்யாணமே பண்ணிக்காத முடிவு பண்ணிடுவேன். பார்த்து உஷாராக நடந்துக்க. ஐயோ, என்ன ஆளாளுக்கு என் கல்யாணத்தை நிறுத்துமென்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் அடங்கி இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு போல இருக்கு. இன்னும் என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா, நீ போகலாம். நீ போனா வரேன். வாடி, அவகிட்டலாம் நீ எதுவும் பேச தேவலவா? நான் வரேன்டி, நீ போயேன். என்னமோ பண்ணு, நீ திருந்தவே மாட்டேடி. மணி, ஐயோ, இவேதுக்கு இப்போ கூப்பிட்றா. எல்லாரும் வேற போயிட்டாங்க. சீக்கிரமா திட்டுவாளோ என்ன உனக்கு? இப்போ அதான் உன் சார்பா எல்லாரும் பேசிட்டாங்கல்ல, இப்போ நீ வேற உன் பங்குக்கு எதனா பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மணி. எனக்கு பேசணுன்னு அவசியமும் இல்லை. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி பண்ணாத. ஏன்னா இப்போ உனக்கு இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு கோவத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உட்காந்து ரொம்ப அழுவடி. சத்தியமாக அழுவ. நீ தாங்கிக்க முடியாத அளவுக்கு நீ அழுவ இதெல்லாம் நினச்சி. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நிறுத்திடு இதெல்லாம்.
ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பேசாத. நான் ஏன் அழ போறேன்? நீ தாண்டி உட்காந்து அழுவணும். போய் அழுவுப்பா. திரும்பவும் சொல்கிறேன், நீ இப்படி பண்ணுறதெல்லாம் ஒன்றை தான் பாதிக்குமே தவிர என்னை எந்த விதத்துலையும் பாதிக்காதிரி. எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் கஷ்டப்பட்டாவது கடந்து போயிடுவேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ தாங்கிக்க மாட்ட. அண்டு உனக்கு இது பெரிய பாதிப்பாக தான் வந்து சேரும். என்னடா இவ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. கண்டிப்பாக அதை நீ அனுபவிக்கும் போது தெரிஞ்சுப்ப. சந்தோஷம் சொன்ன மாதிரியே அவர் ஒரு வேளை மனோனனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவ? உன்னால் தாங்கிக்க முடியுமா? அதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க என் கல்யாணம் நிக்கணும்னு. அப்புறம் எதுக்கடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பாடி வேலையை பார்த்துக்கிட்டு. உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேனா? என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நீ சொன்ன வார்த்தையை அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லி பாரு, உனக்கே அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இது உன் கல்யாணம் இல்லடி, என் வீட்டு கல்யாணம். நீ என் அண்ணனை தான் கல்யாணம் பண்ண போகிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்துவேன்? மூளை எதனா மங்கிருச்சா உனக்கு? இதுக்கு தாண்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்து. நீ எப்படி இருந்தியோ அப்படி இருந்து யோசிச்சு பாரு, எல்லாம் சரியாகும். நான் வரேன். சீ, அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு போறா பாரு. எரிச்சலா வருது. சை, ராகுலு வேணாம் ராகுலு, சொன்னா கேளு ராகுலு, வேணாண்டா. சும்மா இருடி. காலங்காத்தால என் நிம்மதியே போச்சு. ஐயோ போயிட்டானே. ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. நான் ஓடிடுறேன் இங்கிருந்து. நீ எதுக்கு வந்திருக்கிறீங்க? காலையில ஆரம்பிச்சு வச்சடா நீனு. உன்னாலதான் வந்தது எல்லாம். இப்ப போடா இங்கிருந்து. ஆக தாண்டி போகிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ? நிம்மதி போச்சுன்னு தானே சொன்னேன். ஆமா, நிம்மதி போச்சுதான். நீங்களும் தானே என் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நிம்மதி மட்டும் இல்லடியே, இப்போ உனக்கு கண்ணும் போக போகுது பாரு. கண்ணு போக போதா? ஆமாண்டி நாயா, இந்த வாங்கிக்க. உருளைக்கிழங்குலயே அடிச்சுட்டா. ஐயா, இப்போ தாண்டி ஜாலியாகுது எனக்கு. நீ பேசுன பேச்சுக்க உருளைக்கிழங்குல பாறாங்களை கூட தூக்கி அடிக்கலாம். மூஞ்சி பாரு, அது எப்படி உட்காந்துக்குது ஷனியா தோ. இருடா இரு, உன்னை பார்த்துட்டு அடிக்கிட்டே மாட்டி விடுறேன். ஃபோன் பண்ணி சொல்றேன் இரு. சொல்லிக்கோ. யார் வேணும்னா தாராளமாக சொல்லிக்கோ. என் நானே கூட ஃபோனை போட்டு கொடுக்குறேன். ஆதாரம் வேணும்டி. நான் தான் இதையெல்லாம் பண்ணுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் ராகுல் மேலே யாரும் பழிய போடக்கூடாது. வரட்டா? என்னையோட அடிச்சுட்டு போறேன். வலிக்குது கண்ணு. இருடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் நானு. வேணாம் சொல்லியும் அடிச்சிட்டல நீ அவளை. பரவாயில்ல, இருக்கட்டும்டி. அது வாய்க்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும். அம்மா எங்கே இருக்கிறாங்க? மேல ரூம்ல மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை கீழே யாரும் இல்லை. கேட்டிருந்தாங்கன்னு இதுக்கு அத்தனை சத்தத்துக்கு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நான் மாட்டிக்கு நின்றுருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். உட்காந்து எழுது நிற்குது, ஜாலியாகுதுரியே. நல்லா இந்த உருளைக்கிழங்குல நல்லா தேங்காய் மாதிரி இருந்தது பாரு. தூக்கி வச்ச மூஞ்சிலியோ அப்படியே கண்டாண்டு விழுந்துச்சு. செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. எதையெல்லாம் தூக்கி அடிக்கணும்னு ஒரு விவசாய இல்லையா ராகுலே? அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு வரை தூக்கிட்டு போனடா நீனு. இப்படி எல்லாம் பண்ணாத ராகுலே. இன்னொரு தடவை எசக்கு பெசக்க எதனா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? எதனா இனு போட்டா எனக்கு நடியா எவ்வளவு வாய் பேசிச்சதியா. அதுவும் இல்லாம அது எவ்வளவு டேஞ்சரான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்குதியா. அதுக்கு இந்த உருளைக்கிழங்குல அடிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே கிடையாதுரி. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். நீ ஏதோ சொல்லாத. இருமா மாடே, என்னதான் இருந்தாலும் அவ பொம்பளை பொண்ணுடா. அப்படி எல்லாம் பண்ணாத இன்னொரு தடவை. நீ நடியே வீட்டுல இருக்க பெரியவங்க மாரி பேசிட்டு இருக்கிறா. மூஞ்சி போறாதுக்கா. சும்மா நல்லா விளையாடுது ராகுலே. அவளை திட்டு இன்னொரு தடவை மேல எல்லாம் கை வைக்கிற வேலையை வச்சுக்காத. பிச்சிரும் உன்னை சொல்லிட்டேன். விட்ரி அம்மா, அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சே. இன்னொரு தடவை பொருள் எல்லாம் தூக்கி அடிக்க மாட்டேன். அடுத்து கைதான். அவளை நறுக்குன்னு கொட்டிட்டு ஓடிடுறேன் பாருன்ட்டு. அடிக்கவே கூடாதுங்கிற கொட்டுவங்கிற. இங்க பாரு ராகுலே, மேல எல்லாம் கை வைக்க கூடாது. சரிடி அம்மா, ஒன்றும் பண்ணல போதுமா? நந்தினி எங்க? சந்தோஷ் அண்ணங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காடா. எதுக்கு? ஏன் எதுக்குன்னாலாம் தெரியல. ஆனா சண்டை போடுறான்னு மட்டும் தெரியும் எனக்கு. அது ஒரு பைத்தியம். மணிக்கிட்ட எல்லாம் சண்டை போடாது. ஸ்ட்ரெயிட்டா என் அண்ணன் கிட்ட போயிடும் உடனே. இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். உங்களை தானே கேட்குறேன். வாயை திறந்து எதனா பேசுங்க. வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சரியா? நீ அமைதியாக கிளம்பிக்கிறது. கிளம்ப தான் போகிறேன். ஒரு ஏடியா இங்கிருந்து கிளம்ப தான் போகிறேன். இதோட திரும்பி வரவே போகிறது இல்லை தான். அதான் ஒரு ஏடியா என்ன பேக் பண்ணி துரத்துறீங்களே. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அன்னெசரியா பேசாத நந்தினி, அமைதியா போய் இங்கிருந்து. இது எப்படிங்க அன்னெசரி ஆகும்? நான் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நீங்க தான் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன நந்தினி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ ஏன் என்ன இப்படி கோவப்படுத்திக்கிட்டு இருக்க? அவன் முன்னாடி அமைதியா இருக்க. ஏன் கிட்ட மட்டும் எதுக்கடி இவ்வளோ சண்டை போடுற? நீ இவ்வளோ கோவப்படுற? ஏன் உன்னை ஊருக்கு போகணும்னு சொன்னது தப்பாடி? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை போகணும்னு சொன்னேன். அவளை பார்த்தல்ல எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அவன் முன்னாடி அப்படியே சைலண்டா இருக்க. ஏன் கிட்ட மட்டும் எதுக்கடி இப்படி எகிரிக்கிட்டு வர? சும்மா ரொம்ப நல்ல மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு எரிச்சலா வருது சந்தோஷ். கல்யாண டேட்டை மட்டும் மாத்திக்கலாம்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? முதல்ல மணி இப்படி எல்லாம் என்கிட்ட பேசியிருப்பாளா? இப்படி ஆயிருப்பாளா? என்னடி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கல்யாண டேட்டை மாத்தி இருந்தா மட்டும் எல்லாம் மாறி இருக்குமா? அவ எப்படி இருக்காளோ அப்படித்தானே நடந்துகிட்டு இருந்திருப்பா உங்ககிட்ட. என்னடி நீ, எனக்கு எரிச்சலா வருதுன்னது நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது.
எனக்கு கூட தாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் எரிச்சலாக இருக்கு. எங்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அவசரப்பட்டு ஓகே சொல்லலைன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. மணி அவள் பாட்டுன்னு இருந்திருப்பா, எதுவுமே நடந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணங்க. அவள் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம். அப்படி பாவி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணன் சோக்காவை பிடிச்சி கேள்வி கேட்பா. உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கான், வாயை திறந்து பதில சொல்லுங்க. நீங்கள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை. மணி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டால, இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டால. இது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை வேறு நிறுத்துவேன்னு போய் சொல்கிறீங்க. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் நீங்கள்? என் அறிவு கட்டுவிலையா, என் அண்ணன் சட்டையிலேருந்து கையெறி முதலே. ராகுல் அமைதியாக கொஞ்ச நேரம் சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் இவர் தாண்டா காரணம். எல்லாத்தையும் பண்ணதும் இல்லாமல் இப்போ அவகிட்ட போயிட்டு மன்னொன்னு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான், கல்யாணத்தை நிறுத்துவேன்னு வேற சொல்கிறாரு. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அண்ணன் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? எனக்கு ஆத்திரமாக வருது. நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு அவகிட்ட போய் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அவள் வேறு எதனா பண்ணானா என்னங்க பண்ணுவீங்க நீங்கள்? அவளை இன்னும் மோசமாக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். மாதிரி அறிவு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது. அவள் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அண்ணன் அடி பண்ணுவார். முதல்ல சட்டையில் இருந்து கையெறி. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? அவனும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க நீங்கள்? எல்லார்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சந்தோஷம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? வைத்தியகாரி, சட்டையிலேருந்து கையிடுறி. முதல்ல இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா, அப்புறம் மயிர் மறிச்சு கையிடு. நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்கண்ணா. எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்கல்ல, நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதோட உங்கள் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். இந்த வீட்டு பொண்ணுங்க இருக்குதுங்களே, சரியான பைத்தியக்காரிங்களா இருக்கிறாளுங்க எல்லாம் ஒருத்தையும். சே, எப்படி பேசிட்டு போகுது பாரு இது. அண்ணா அண்ணா, நீ இப்படிலாம் உட்காராதண்ணா. அவள் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டு போறான்னா, ஃப்ரீயாக விடுண்ணா. முடியலடா ராகுலே, என்னால். நான் அவளுக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலடா. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா அவன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் அது ஒரு லூசுண்ணா. மணி மேலே கோவத்தை காட்ட முடியாமல் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போகுதுண்ணா. விடுண்ணா. இது எப்படின்னா நியாயமாகும்? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட நேரடியாக கேட்கலாம். ஆனால் அவள் பண்ணுற தப்புக்கெல்லாம் என்ன காரணம் காட்டுறாளேடா இவ. என்கேஜ்மெண்ட்டு நானா வேணும்னு கேட்டேன். வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க, நான் ஓகே சொன்னேன். அது என்னடா தப்பா? அது அவளுக்கு பிடிக்கலண்ணா. அன்றைக்கி என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது தானே, என்கேஜ்மெண்ட்டெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ எதுக்கடா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறான்? மணி இப்படி ஆனதுக்கு நான் எப்பட்றா காரணமாவேன்? அண்ணா, நான் அதுக்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நான் தயவு செஞ்சு நீ அழாதண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. சொல்லி தான் புரிய வைக்கணுமாடா? அவளுக்கா புரிய வேணாமா நான் அவளுக்கு நல்லது தான் பண்ணுறேன்னு? ஏன் இப்படி பேசிட்டு போகிறா? அவளை உங்ககிட்ட இருந்து பிரித்து நான் என்னடா பண்ண போகிறேன்? அதில் எனக்கு என்னடா வரப்போகுது? இதில் என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறா அவள். நான் எதுக்குடா அதெல்லாம் செய்ய போகிறேன்? எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குடா. கடவுளே. நான் அவள் எதையும் மீன் பண்ணி பேசியிருக்க மாட்டானா, சும்மா கோவத்தில் சொல்லியிருக்குண்ணா. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைண்ணா. ப்ளீஸ்ண்ணா, நீ இப்படி அழாதண்ணா. கஷ்டமாக இருக்குண்ணா. அது தாண்டா நானும் கேட்குறேன். யார் மேலே கோவம் இருக்கும் அவங்க மேலே காட்ட வேண்டியதுண்ணா. நான் என்னடா பண்ணேன்? அவளை ஊருக்கு போகணும் மட்டும்தான்டா சொன்னேன். மற்றபடி நான் என் சைட்லேருந்து எதையுமே பண்ணலைடா. அது அவளுக்கு பிடிக்கல. நேற்றே என்கிட்ட சிடுன்னு பேசினான். ஆனாலும் நான் அவகிட்ட கோவப்படாமல் பொறுமையாக தாண்டா இருந்தேன். நானும் இவ்வளோ தாண்டா பொறுமையாக இருக்கிறது. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காடா அவள். அது பண்ணது தப்பு தான். நான் அதுக்கிட்ட பேசுகிறேண்ணா. நீ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் அழாதண்ணா. ஃப்ரீயாக விடுண்ணா. வேணாம் ராகுலா, எனக்காகலாம் அவகிட்ட பேசாத. அவளாவே ரியலைஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறோம். அது வரையும் நானும் அவகிட்ட பேச போகிறதில்ல. ஈவினிங் அவளை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுலேயும் தலையிட மாட்டேன்டா. அப்படிலாம் சொல்லாதண்ணா. தலையிட மாட்டேன்னெல்லாம் சொல்லாதண்ணா. நீ தான் அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது ஒரு பைத்தியம்ண்ணா. நீ இப்படியெல்லாம் பேசாதண்ணா, சரியா? நீ எழுந்து வா. நான் முதல்ல நீ ஃபேஸ் வாஷ் பண்ணு. அப்புறம் அம்மா என்னாச்சுன்னு கேட்பாங்க. நீ எழுந்து வா. சரிடா, வரேன் இரு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாண்ணா, நான் இங்கே இருக்கேன். சரிடா. சே, யானை அழ வச்சிட்டாலே இந்த நந்தினியை. கடவுளே, யான் தான் இந்த பொண்ணுங்களாம் இப்படி இருக்குதுங்களோ தெரியல. ஆம்பளைங்களை அழ வச்சு பார்க்கறதுலேயே தனி சந்தோஷம் இவளுங்களுக்குலாம். ஐயோ, என் அண்ணன் எந்த தப்பு கூட பண்ணலையே. தப்பு பண்ணியிருந்தா கூட அழ வச்சது நியாயம்னு சொல்லுவேன் நான். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் என் அண்ணன் இப்படி கண்ணீர் விட்டுட்டு போகிறாரே. அடியே நந்தினியா. ஆனால் அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த குட்டி சத்தம் இருக்குது வீட்டில். அதை சும்மானே விட மாட்டேன் இனிமேல்ட்டு நான். இருடிய இனி வீட்டில் என்னென்ன பண்ணுறேன் பாரு நான் உன்னை.